பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களுக்கு, சஹாபா பெருமக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கொள்கையை போதித்தார்களோ அதற்கு நேர் மாற்றமான கொள்கையை நம் இமாம்கள் எதிர்த்தார்கள், புதைத்தார்கள். அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை. இன்னைக்கு இமாம்கள் ஃபிக்ஹுல் அக்பர் இருக்குது. ஃபிக்ஹுல் அக்பர் நம்ம இமாம்கள் தெளிவாக லைஸ பிஜிஸ்மின் வலா ஜௌஹரின் வலா அர்லின் லா லித்தலஹு வலா நித்தலஹு வலா மிஸ்லலஹு வலா நலீரலஹு எழுதுவாங்க. அல்லாஹ்வுக்கு ஜிஸ்ம் இல்ல, அல்லாஹ் ஜௌஹர் கிடையாது, அல்லாஹ் அருள் கிடையாது. ஜௌஹர் என்றால் சுயமா, சாட்டா சொல்ற சுயமாக இருக்கிற ஒரு பொருள், இது சுயமா இருக்குது. ஒலா அருள் லஹு அல்லாஹ் அருளும் கிடையாது. அருள் அப்படின்னு சொன்னா இன்னொன்றை சார்ந்து இருப்பது, தனியா பார்க்க முடியாது. நிறம் தனியா பார்க்க முடியாது, ருசி தனியா பார்க்க முடியாது, இன்னொரு பொருளோடு ஜாயிண்ட் ஆயிருக்கும், அது அருள். அல்லாஹ் ஜௌஹரும் இல்லை, அல்லாஹ் அருளும் இல்லை, அல்லாஹ்வுக்கு ஜிஸ்மும் இல்லை, அல்லாஹ்வுக்கு ஷபீஹ் கிடையாது, நிகர் கிடையாது, எல்லாம் இல்லை, எல்லாம் இல்லை. தெளிவா பதிவு செஞ்சு போயிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவ்வளவு எளிதா யாரையும் காஃபிர்னு சொல்ல மாட்டாங்க, யாரையும் சொல்ல மாட்டாங்க. அஹ்லுல் கிப்லா, கிப்லாவை முன்னோக்கி இறைவனை வணங்கக்கூடிய யாரையும் அவ்வளவு சீக்கிரமா நான் காஃபிர்னு சொல்ல மாட்டேன், ஆனால் இரண்டு கூட்டத்தை நான் காஃபிர் என்று சொல்லுவேன்ங்கறாங்க. இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அஸ்பாஹ் நல்லாயிர் என்ற நூல்ல பதிவு செய்றாங்க. அதுல ஒரு கூட்டம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அல் முஜஸ்ஸிம் அப்படிங்கறாங்க. இறைவனுக்கு உருவம் கற்பிக்க கூடியவனை நான் காஃபிர் என்று தான் சொல்லுவேன் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பதிவு செய்றாங்க. இந்த ஷுஅபுல் ஈமான்ங்கற நூல்ல இஅ்திகாத் ஒரு நூல் எழுதி இருக்காங்க. அந்த நூல்ல என்ன பதிவு செய்றாங்க அப்படின்னு சொன்னா, இறைவனுக்கு உருவம் உண்டு என்று சொல்லக்கூடியவர்களை காஃபிர் என்று சொல்வது வாஜிப்ங்கறாங்க, கட்டாய கடமைங்கறாங்க. இறைவனுக்கு உருவம் கொடுத்துற கூடாது அப்படி சொல்வது காஃபிர், அவனை காஃபிர் என்று சொல்வது வாஜிப் என்று இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷுஅபுல் ஈமான் அல் இஅ்திகாத் போன்ற நூல்களிலே பதிவு செய்கிறார்கள். இமாம் நுஐம் இப்னு ஹம்மாத், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி உஸ்தாத் நுஐம் இப்னு ஹம்மாத் ரஹ்மத்துல்லாஹி சொல்வாங்க, யார் அல்லாஹ்வை படைப்பிடத்தோடு ஒப்பிடுகிறார்களோ, முஷப்பிஹா கொள்கையில் இருக்கிறார்களோ அவர்கள் காஃபிராகி விட்டார்கள் என்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய உஸ்தாத் நுஐம் இப்னு ஹம்மாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள். எத்தனை விஷயங்கள், பல அறிஞர்கள். இன்னும் சொல்ல போனால் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபத்ஹுல் பாரியிலே இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி கருத்தை பதிவு செய்வாங்க. இறைவனுக்கு உருவம் உண்டு என்று சொல்பவர்கள் யார் என்றால் அது அகீதத்துல் யஹூதுங்கறாங்க, யூதர்களின் கொள்கை அப்படிங்கறாங்க. அது யூத கொள்கை. அல்லாஹ்வுக்கு உருவம் கொடுத்தா யூத கொள்கை. அது சும்மாவும் சொல்லல, உண்மையில நம்ம இப்பவும் கூட நீங்க வந்து பைபிள் எடுத்து பார்க்கலாம். பைபிள்ல தொடக்கத்தில் ஆதியாகமம் அப்படின்னு ஒரு சூரா ஆரம்பிக்கும், அத்தியாயம் ஆரம்பிக்கும். அது நீங்க பாத்தீங்கன்னா வசனம் 26, 27 படிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா அவன் வந்து தேவனுக்கு உருவம் இருக்குது, தேவ சாயலில் அல்லாஹ் ஆதாமை படைத்தான் எழுதி வச்சிருப்பான். அந்த சாயல்ல தான் ஆதாமை தேவன் படைத்தான் என்கிற கருத்தை எழுதி வச்சிருப்பாங்க. அது அகீதத்துல் யஹூது தான், யூத கொள்கை தான். இவ்வளவு தெளிவாக நமக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப வந்து அந்த அகீதால ரொம்ப மெயின் விஷயம் எது சரிஹி குஃப்ரா இருக்குதோ, இமாம்கள் வந்து நமக்கு தெல்ல தெளிவாக எச்சரிக்கை செய்திருக்கிறார்களோ, அதுவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது விஷயத்தில் எச்சரிக்கை இருக்க வேண்டும் என்று சொன்னார்களோ, இதில் நாம் ரொம்ப கவனமாக இருந்து மக்களிடத்தை கொண்டு போய் சேர்க்கணும். சர்வ சாதாரணம் அன்னைக்கு ஒண்ணுமே இல்லை. இடையில சமீபத்தில் அதாவது பல விவாதத்தை நம்ம நேரிலையும் பார்த்துருக்கோம், பேசுனதை கேட்டிருக்கோம். அது நேரடியாக சரஹத்தா அந்த வார்த்தையை அது வீடியோவில் பேசியிருக்கிறார். என்ன கேட்டால் அந்த சமீபத்தில் பிஜே பேசுறாரு, அல்லாஹ்வுக்கு மனித உருவம் இருக்குன்னு பேசுறாரு. அல்லாஹ்வுக்கு மனசு உருவம் தான் சொல்றாரு. இப்போ எவ்வளவு பச்சையாக அல்ல முதல் உருவருக்குன்னு சொன்னாலே குஃப்ரில் கொண்டு போயிருங்க. எல்லா இமாமும் டோட்டலாக சொல்லிட்டாங்க. ஆனால் இது ரொம்ப பச்சையா ஓப்பனாவே அல்லாஹ்வுக்கு மனசன் உருவம் இருக்குதுன்னு டிக்ளேர் பண்ணி இன்னைக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது எந்த பெயர்ல, தௌஹீத் என்கிற பெயர்ல, ஏகத்துவ கொள்கை என்கிற பெயர்ல நேரடியாக பச்சையாக ஒரு ஷிர்க்குடைய கொள்கை இந்த சமூகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் போது இந்த ஈமானை, இந்த இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடிய அடிப்படையே இந்த அகீதா தானே. அப்ப அந்த அகீதாவை நாம் எந்த அளவுக்கு கவனமாக இருக்க வேண்டும், எந்த அளவுக்கு உள்வாங்க வேண்டும், எந்த அளவுக்கு மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், எந்த அளவுக்கு அந்த ஆபத்தை மக்களிடத்தில் எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதை நாம் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டும். அல்லாஹ்